ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக். நான் உங்கள் பிரவீன். நீங்கள் பார்த்து கொண்டு தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு வீடியோட வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஏர்டெல் பயன்படுத்துகிறவங்க எப்படி ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட 3G ஸ்பீட் அளவுக்கு வரும். அப்புறம் அன்லிமிட்டெட். ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லிமிட் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு யாராவது ஏர்செல், வோடாஃபோன், ஐடியா அவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு தெரியப்படும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் முதல்ல பேலன்ஸ் காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 0ல் இருக்குது. நல்லா பாருங்கள், பேலன்ஸ் 0ல் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணுறேன். இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு க்ரோம் போகிறேன். க்ரோமில் கூகுளில் தமிழ் ஹேக்கிங்ஸ்னு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெட்டு வரல. ஸோ ஏன்னா நான் எந்த ஒரு இன்டர்நெட் பிளானோ எதுவும் போடலை. ஸோ இப்போ பாருங்கள், எதுவும் வராது. இப்போ எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட் கான்ட் பி ரீச்னு வந்துட்டு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண, இன்டர்நெட் எப்படி எடுக்கணும் இப்போ நான் சொல்லித்தரேன். முதல்ல நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்க ஆப்பை ஏற்றிக்கிங்க. ஸோ இதுதான் அந்த ஆப், HTTP இன்ஜெக்டர். இதை ஏற்றிக்கிங்க. ஸோ இது எனக்கு கீழே லிங்க்கில் இருக்குது. இதை ஏற்றிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் தெரியப்படுத்துவீங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் அடித்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டூட் கொடுத்து ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இது உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இன்னொரு லிங்க்கில் கன்ஃபிக் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அந்த ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் கன்ஃபிக்னு வரும், எக்ஸ்போர்ட் கன்ஃபிக்னு வரும். இதில் இம்போர்ட் கன்ஃபிக் கொடுங்க. 3 அண்டர்ஸ்டூட் கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் எங்கே அந்த ஃபைலை சேவ் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் இருந்ததுன்னா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாரி நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் அண்ட் மாடிஃபைட் பை தமிழ் ஹேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ஃபைலை உள்ளே இம்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி வந்துடும். ஸோ இந்தமாரி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. அப்புறம் ஓகே கொடுங்க. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கனெக்ஷன் ஆகாது, ஏன்னா அப்பப்போ இதாகும். வரலன்னா அப்படியே விட்டுருங்க. அது தானே கனெக்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அது தானே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு வரும். ஸோ இப்போ நான் இப்போ திருப்பி அது க்ளோஸ் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ரோமுக்கு போகிறேன். க்ரோமில் போய்ட்டு அதே தமிழ் ஹேக்கிங்ஸ்னு அடிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு டவர் இல்லை. டவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவர் காமிக்கிறேன். இதே 3G இருந்ததுன்னா 3G ஸ்பீடு வரும். 3G இல்லை. திருப்பி ரீலோடு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் ஓப்பன் ஆகிடுச்சு.
அப்போ என் சேனலுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, இது ப்ரூஃப் கன்ஃபார்ம். நான் இதில் தான் காமிச்சேன் முதலே. எந்த ஒரு நெட் பேக்கும் நான் போடலை, எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. நீங்கள் இது முக்கியமானது பார்த்திங்கன்னா, நீங்கள் 0 rupees பேலன்ஸ் வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் 0 rupeesல வச்சுருந்தா தான் இன்னும் உங்களுக்கு பேலன்ஸ் போகாமல் இருக்கும். நெட் பேலன்ஸும் நீங்கள் போட தேவையில்ல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்டர்நெட் எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோஸ்லாம் லைவ் டிவிலாம் பார்க்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் 2G இப்போ நான் 2G டவர் 3G டவருக்கு வரல, இல்லை 3G வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் 3G 1 MB ஸ்பீட் வரையும் கிடைக்கும்னு நான் கேரண்டி. ஸோ இதுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கனெக்டட் இருக்கா தான் எனக்கு ஃப்ரீ இன்டர்நெட் வருது. நீங்கள் இது டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வராது. நான் இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி தமிழ் ஆக்டிங்ஸ்னு அடிக்கிறேன், கூகுள் அடிக்கிறேன். திருப்பி அடிச்சிருக்கேன், பார்ப்போம் வருதானே. கண்டிப்பாக வராது. அந்த ட்ரிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட்டுக்குள்ளே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரீலோடு திருப்பி கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் திருப்பி பண்ணி கேட்பேன். இன்னும் வோடாஃபோன் அப்புறம் ஏர்செல் மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.